பேச்சாளர் ராஜா அமெரிக்காவில் உள்ள அந்த அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக பட்டிமன்றம் பேச போனாரு. இன்னைக்கு வெளி நாடுகள்ல இருக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய நிலைமை என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு வெளிநாடுகள்லயும் எந்த பெயர்ல தமிழ்ச்சங்கம் கட்டியிருந்தாலும் அந்த சங்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறது தெலுங்கர்கள். தமிழர் குடியை விட தெளிவா தெலுங்கு பேசுறான். அவன் தான் பொறுப்புல இருக்கான். தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்புல அவன் தான் இருக்கான். வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுவான். அப்ப அங்க ஒன்று சேர்ற தமிழராலேயே இவர் தமிழர் அல்ல தெலுங்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும்னா குடிப்பேர் தெரிஞ்சா மட்டும்தான் புரிஞ்சுக்கலாம். யாருமே குடிப்பேர் கேட்க கூடாது. ஏன்னா அது கௌரவ குறைச்சல். அப்படின்னாக்கா அங்க தெலுங்கு தமிழ் பேசக்கூடிய தெலுங்கருடைய ஆளுமைக்குங்கிறது தான் அந்த தமிழ்ச்சங்கம் இயங்கும். அவங்க கீழே தான் தமிழர் இருக்கணும். புரியுதா? நீங்க வெளிநாடு போனாலும் தமிழன் ஒரு தெலுங்கருங்க தான் நீங்க கட்டுப்பட்டு இருக்கணும். தமிழ்நாட்டுல தான் அந்த நிலைன்னு இல்லை.